படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, இந்தி, கர்நாடகா இதெல்லாம் விட்டுருங்க, உலகம் பூரா அதிக படங்கள் அதிக தேட்டர்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதிக நாடுகள்ல இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளானை போட்டு தான் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரெக்கார்டு பிரேக்கை வந்து தொடப்போகுது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேவாரா படம் வந்து பார்த்தீங்கன்னா 90 தேட்டர்களில் ரிலீஸ் ஆயிரு, 90 நாடுகளில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த 90 நாடுகளில் ரிலீஸ் ஆன இந்த ரெக்கார்டை வந்து இந்த கூலி வந்து முறியடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நாடுகளுக்கு மேற்பட்ட 100க்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அனைத்து ரெக்கார்டையும் தலைவர் மட்டும்தான் செய்வார். தலைவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாருமே செஞ்சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் தலைவருடைய ஹிஸ்டரியே இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார். கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வயிற்றெரிச்சலையும் வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட பேர் பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. அவங்க பொறாமையை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுங்க, வழியே இல்லை. ஏன்னா சாதாரணமாக வந்து ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ அவர் நடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரல. கிட்டத்தட்ட 50 வருஷம் உழைச்சிருக்காரு. 30 வருஷம் உச்சபட்ச நடிகராக இருந்திருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, உலகம் பூரா அவரை தெரியும். அவர் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தலைவர். இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவருடைய பலம் இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கு. இந்த கூலி வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வேற மாதிரி ரஜினிகாந்த் தலைவரை வந்து நமக்கு காட்ட போறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை மீண்டும் மீண்டும் படைக்க போகுது. வயிற்றெரிச்சல் படுறவங்க பட்டுக்குங்க. இன்னும் நிறைய பொறாமப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வரப்போகுது. வெயிட் அண்ட் see.